அன்பு ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆனி மாதத்திற்கான மிதுன ராசி பலன் 2024 செல்வ வளமும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர மிதுன ராசியினர் பராசக்தி அம்மனுக்கு இந்த ஒரு செயலை மட்டும் செய்து விட்டாலே போதும். மிதுன ராசியினரை எடுத்துக்கொண்டாலே பொதுவாக 2 முடிவுகளை எடுப்பார்கள். ஒன்று, இந்த ஒரு செயலை செய்யலாமா அல்லது செய்ய வேண்டாமா, இந்த செயலை செய்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படுமா தீமைகள் ஏற்படுமா, நமக்கு அந்த செயலானது சரியாக இருக்குமா என்பது போல் ஆற்றிலும் சேற்றிலும் ஒரு காலை வைப்பது போல் மிதுன ராசியினர் இரு முடிவாக எடுப்பார்கள். இது ஒரு செயலில் மட்டுமல்ல, வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, வேலையை தேர்வு செய்கின்ற இடத்திலும் மிதுன ராசியினர் இதை போன்று 2 முடிவுகளை எடுப்பார்கள். இதனால் இவர்களுக்கு வாழ்வில் அதிகப்படியான சிக்கல்களானது வரும். ஏதாவது ஒரு முடிவை நீங்கள் முழுமையாக எடுத்து அந்த ஒரு வேலையை நீங்கள் செய்யுங்கள், கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். அது மட்டுமல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஆண்டு மிகவும் கடுமையான வறட்சி, அதாவது பணம் ரீதியாக அதிக அளவில் பிரச்சனைகளானது வரும். அது குடும்ப ரீதியாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவே வரலாம். அனைவருமே உங்களை இந்த பலத்தினால் மிகவும் ஏளனமாக பார்ப்பார்கள். அது அனைத்தும் சரியாகுவதற்கு நீங்கள் பராசக்தி அம்மன் கோவிலுக்கு இந்த ஒரு செயலை மட்டும் செய்யுங்கள். கட்டாயம் உங்களுடைய எல்லாவித பிரச்சனைகளும் தீரும். அவ்வளவு சக்தி இந்த பராசக்தி அம்மனுக்கு இருக்கின்றது. இதனை நீங்கள் இந்த ஆனி மாதம் முடிவதற்கு முன்பு நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் அதிகளவில் பணமும் உங்களுடைய வீட்டில் தங்கும். குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாவித பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்களது கணவனுக்கும் உங்களது குழந்தைகளுக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும், தேடிக்கொண்டிருக்கின்ற வேலையும், அது மட்டுமல்லாமல் இருக்கின்ற வேலையிலிருந்து அடுத்த போஸ்டிங்கும் அல்லது சம்பளம் உயர்வானது அதிகப்படுத்தவும் வாய்ப்புகளானது இருக்கின்றது. அதற்கு நீங்கள் இந்த பராசக்தி அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். இது மட்டுமல்லாமல் வீட்டில் செல்வ வளமானது பெருக நமது வீட்டில் இந்த ஒரு பொருளை அகற்றிவிட வேண்டுமாம். இதை அகற்றிவிட்டாலே நம்முடைய வீட்டிலிருந்து தரித்திரங்களும் பீடைகளும், நம்மை பிடித்த பீடைகள் அனைத்துமே நீங்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றது. அது என்னவென்று காண்பதற்கு முன்பாக நமது ஜோதிட சேனலுக்கு நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற அனைத்து ராசிகளுக்கான வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஆனி மாதம் அல்லது நீங்கள் இந்த 2024 ஆண்டு முடிவதற்குள் இந்த சக்தி வாய்ந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று ஒரே ஒரு விளக்கை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினருடன் சென்று வாருங்கள். அதாவது முதல்ல நமக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா மன தைரியமும் நமக்கு சக்திகளானது வாழ்க்கையில் வேணும். சக்தி எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னை பராசக்தி இருக்கார் அல்லவா, அங்கிருந்து தான், அன்னை பராசக்திட்ட இருந்து தான் நமக்கு மன தைரியமும் ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும். அப்படி அந்த சக்தி வாய்ந்த கோவிலானது பட்டீஸ்வரம் அப்படிங்கிற ஊர்ல அன்னை பராசக்தி இருக்காங்க. அங்கு சென்று பூஜை செஞ்சு விட்டு உன் கையால ஒரே ஒரு விளக்க மட்டும் நீ ஏத்திட்டு வா. இப்படி நீ ஏத்திட்டு வந்தாலே போதும், உன்னோட பூர்வ ஜென்ம பாவங்களும், நீ இதுவரை பட்ட கஷ்டங்களும், குடும்பத்துல இருக்கும் பிரச்சனையும் தீரும். அதுக்கு நீ போக வேண்டிய கோவில் பட்டீஸ்வரம் அன்னை பராசக்தி கோவில். அது மட்டும் இல்லாம உன் வீட்டில் இருக்கின்ற இந்த சில பொருட்களால சனீஸ்வர பகவான் உன் வீட்டில் குடி வந்துருவாராம். சனியை நம்ம வீட்டுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னாலே நமக்கு அதிக அளவுல கெடுதல்கள் ஏற்படும். அதுவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பணம் ரீதியான கெடுதல்கள் ஏற்பட இந்த ஆண்டில் இங்கே அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது. இந்த பணத்தினால் யாருமே உங்களை மதிக்காமல் ஒரு ஏளனமாக, ஏழையாக கூட நீங்க கருதப்படுவீங்க. இந்த ஒரு நிலைமை உங்களை விட்டு போகணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய வீட்டில இருந்து இந்த ஒரே ஒரு பொருளை எடுத்து வெளியே போட்டணும். தலையை சுத்தி இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க போட்டுருங்க. கட்டாயம் உங்களுக்கு இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இந்த ஒரு பொருள்ல சனீஸ்வர பகவான் குடியிருப்பாராம். சனீஸ்வர பகவான் உங்களுடைய வீட்டில் குடியிருந்தார் அப்படின்னா உங்களுடைய வீட்டில்
அதிக அளவில் அதாவது தரித்திரங்களும் பீடைகளும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த தரித்திரத்தையும் பீடையையும் நீங்கள் உங்களுடைய வீட்டை விட்டு விளக்கணும்னா நீங்கள் இந்த ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தாம அல்லது உங்கள் வீட்டில் சும்மாவே வச்சிருக்கீங்க. இது பாத்திரம் மட்டுமல்ல, இது ஒரு பொருள். இந்த ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தாம சும்மாவே எங்களுடைய வீட்டில் வந்து இருக்கு, அது இருக்கட்டும், தேவைப்படும் போது பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு ஏதாவது இந்த ஒரு பொருளானது இருந்துச்சுன்னா அதை உடனே உங்களுடைய தலையை சுற்றி உங்கள் வீட்டை விட்டு உங்கள் வாசப்படியை தள்ளி எப்படியாவது இந்த பொருளை மட்டும் நீங்கள் வெளியே சேர்த்துருங்க. கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு இங்கே பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். அப்படி சனீஸ்வர பகவான் குடியிருக்கின்ற அந்த ஒரு பொருள் என்னன்னா இரும்பு. அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இரும்பினால் ஆன பாத்திரமோ எதுவாக இருந்தாலும் அதுல சனீஸ்வர பகவான் குடியிருப்பாராம். அப்படி சனீஸ்வர பகவான் குடியிருக்கின்ற அந்த ஒரு பொருளை மட்டும் உங்களுடைய தலையை சுத்தி எரிஞ்சிடுங்க. இப்படி நீங்க எரியறதுனால செல்வ வளம் உங்களுடைய வீட்டுல அதிக அளவுல பெருகும். இது மட்டும் அல்லாம நீங்க இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கு. இந்த 6 மாதங்களுக்குள் ஒரு முறையாவது நீங்கள் இந்த ஒரே ஒரு சிவன் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். இந்த சிவன் கோவிலுக்கு நீங்கள் சென்று விட்டு சிவனை உங்களுடைய கண்களால் பார்த்து சிவனுடைய நாமங்களை கூறி நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் சிவனுக்கு நீங்க இந்த 2024 முடிவதற்குள் மிதுன ராசியினர் செய்வதனால் அவர்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் நிறைவேறிவிடும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு சிவன் கோவிலுக்கு இருக்கின்றது. இந்த சிவனை நீங்க வழிபடணும். அதை நீங்க மட்டுமோ அல்லது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமோ சேர்ந்து வழிபட்டாலும் போதும். இருந்தாலும் குடும்பத்துல இருக்கிற மிதுன ராசியினர் கட்டாயம் இந்த ஒரு கோவிலுக்கு இந்த 2024 முடிவதற்குள் சென்று வந்தீங்க அப்படின்னா அதிக அளவில் நன்மைகளானது ஏற்படும். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு சிவன் கோவில். இந்த ஒரு சிவன் கோவில் எங்க இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சிக்கு அருகில இருக்கக்கூடிய முசிறின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த முசிறிக்கு பக்கத்துல இந்த முசிறி பக்கத்துல சந்திர மௌலீஸ்வரங்கிற ஒரு சிவன் கோவில் இருக்கு. இதுல இந்த சிவன் வந்து பிறை சூடி அமர்ந்திருப்பார். இந்த பிறை சூடிய சிவனை நம்மளுடைய கண்களால் பார்த்து அவருக்குரிய நாமங்களையும் நம்மளுடைய குறைகள் நிறைகள் அனைத்தையுமே கூறிட்டு நமக்கு நினைத்த காரியம் எது நடக்கணுமோ அதையும் நம்ம இந்த வருடம் முடிவதற்குள் அல்லது இந்த நம்ம வாழ்வானது முடிவதற்குள் ஒரு முறையாவது அந்த சிவன் கோவிலுக்கு சென்று வர வேண்டுமாம். இதை மற்ற ராசிக்காரர்கள் செல்வதை விட மிதுன ராசிக்காரர்கள் சென்றார்கள் என்றால் அதிக அளவில் அவருக்கு நன்மைகளானது ஏற்படும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு கோவிலில் இருக்கின்றது. எனவே சிவனை மனதார நினைத்து இந்த ஒரு கோவிலுக்கு சென்று வாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இதை நமது ஜோதிடர்களும் அது மட்டுமல்லாமல் ஆன்மீகமும் அடிக்கடி கூறுகின்றது. இந்த 2024 மிதுன ராசியினருக்கு மிகவும் கஷ்டம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நீங்கள் இந்த அன்னை பராசக்தி கோவிலுக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு பொருளை இரும்பு பொருளை உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியில் எடுத்து போட்டுவிட்டும் சிவன் கோவிலுக்கும் திருச்சிக்கு அருகில் இருக்கின்ற அந்த சிவன் கோவிலுக்கு இந்த 3 செயல்களை நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்கள். இந்த ஆண்டு முடிவதற்குள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்வில் இதனை போன்று இந்த ஒரு வருடம் போல் உங்களுக்கு இதற்கப்புறமாக எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான சங்கடங்களும் உங்களுடைய வாழ்வில் வரவே வரலாம். அவ்வளவு சக்தி இந்த செயலில் இருக்கிறது. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மிதுன ராசிக்காரர்கள் இருக்கின்ற நண்பர்களோ உறவினர்களோ அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர சொல்லுங்கள். உங்களால் செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்களுக்காவது இந்த மிதுன ராசியினருக்கு இந்த ஒரு பரிகாரமானது இருக்கின்றது. அவர்களை இதனை செய்து வர சொல்லுங்கள். நீங்கள் செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு 2-3 நபர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அவர்கள் செய்வதனாலும் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும். எனவே தவறாமல் இந்த 2024 ஆண்டு முடிவதற்குள் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களானது ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளும் வரும். உங்களுடைய பிரச்சனைகளும் முழுமையாக தீர்ந்துவிடும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு 3 செயல்களில் இருக்கின்றது.
எனவே மிதுன ராசிக்காரர்கள் இதற்கப்புறமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பதற்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கும் நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்ற ராசியினர்களும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழவும் எந்த விதமான பிரச்சனைகள் உங்களையும் குடும்பத்தையும் அணுகாமல் இருக்கவும் நீங்கள் இதனை மட்டும் செய்யுங்கள். கட்டாயம் மிக பெரிய அளவில் நன்மைகளானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் கட்டாயம் ஏற்படும். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்ம ஜோதிட சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.